கடந்த 400 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற லெபனான், ஈரான், இஸ்ரேல் இடையேயான போர் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்காவின் தலையீட்டை அடுத்து இந்த மோதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்ததால் உலக நாடுகள் சற்று நிம்மதியடைந்தன. ஆனால் இப்போது மத்திய கிழக்கில் மீண்டும் வெடிகுண்டு சத்தம் கேட்கத் தொடங்கியுள்ளது. சிரியாவில் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கிய உள்நாட்டு போர் இப்போது தீவிரமடைந்துள்ளது. சிரியா ராணுவத்துக்கும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற ஆயுதம் தாங்கிய குழுவினருக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளது. ரஷ்யா, ஈரான் மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா படைகள் உதவியுடன் 13 ஆண்டுகளாக தனது ஆட்சியை சிரிய அதிபர் ஆசாத் தக்க வைத்து வருகிறார். ஆனால் தற்போது நடைபெற்று வரும் ஆயுத கிளர்ச்சி ஆசாதுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய 3 நகரங்களை அடுத்தடுத்து கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதே இந்த நெருக்கடிக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆலிபோ, ஹமா, இட்லிப் ஆகிய நகரங்களை கைப்பற்றியதை அடுத்து ஹோம்ஸ் நகரை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் வேகமாக முன்னேறி வருகின்றனர். சிரியாவின் 3வது பெரிய நகரமான ஹோம்ஸில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹோம்ஸ் நகரை இழந்தால் வலுவான கடற்கரை பகுதியை சிரிய அரசு இழக்க நேரிடும். சிரியாவில் லெபனான், ஈராக், ஜோர்டான் ஆகிய நாடுகளுடன் தரைமார்க்கமாக இணைக்கும் ஹோம்ஸ் நகரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. கிளர்ச்சியாளர்களிடம் ஹோம்ஸை இழந்துவிடக் கூடாது என சிரிய அரசு நினைத்தாலும் அதன் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து சரணடைந்து வருவது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தனது நட்பு நாடுகளான ஈரான், ரஷ்யாவிடம் சிரியா வெளிப்படையாக ஆதரவு கோரியுள்ளது. வெறித்தனமாக தாக்கி வரும் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த ஹெஸ்புல்லாவை அதிரடியாக சிரியாவில் களமிறக்கியுள்ளது ஈரான். முதல் கட்டமாக ஹெஸ்புல்லா கண்காணிப்பு படையின் சிறு குழுவினர் விமானம் மூலம் சிரியா சென்று மோதல் களத்தில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவ கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக செயல்படுவதாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் உக்ரைன் மீது சிரியா வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளது. கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதுடன் பயிற்சி அளிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் சிரியா வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் தங்களது நாட்டவர்கள் உடனே சிரியாவில் இருந்து வெளியேறுமாறு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. 2011 இருந்து உள்நாட்டுப் போர் அவ்வப்போது சிரியாவில் நடந்து வந்தாலும் தற்போது மீண்டும் ஆயுத கிளர்ச்சி ஏற்பட முக்கிய காரணம் உள்ளது. அதிபர் ஆசாத்திற்கு எதிராக பலமுறை வன்முறை வெடித்த போது அவருக்கு ஆதரவாக ரஷ்யா, ஈரான் மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா படைகள் இறங்கும். இதன் காரணமாகவே அவர் தனது ஆட்சியை தக்க வைக்க முடிந்தது. இப்போது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பிஸியாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலால் ஹெஸ்புல்லாவும் பலவீனமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசாத் ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு HTS படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.